காலையில் நம்ம எந்திரிக்கும் போதே ஒரே கருகிற ஸ்மெல். என்னடா அப்படின்னு தூங்க முஞ்சோட நேர கிச்சனில் வந்து பார்த்தா அத்தை இட்லி ஊற்றிருப்பாங்க போல். ஆளக்கா நான் எங்கிட்டு போனாங்கன்னு தெரியல. கீழே தண்ணி நல்லா வற்றி போச்சு போல். சரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இட்லியும் எடுத்துகிட்டு மறுபடியும் இட்லி ஊற்றி போட்டுட்டு இருந்தேன். அத்தை வந்து பால் மட்டும் எடுத்து வெளில வச்சுட்டு போயிருந்தாங்க. அப்படியே பாலை ஊற்றி சிம்மில் போட்டுட்டு வெளியில் வந்தேன். நம்ம பட்டு போய் இவ்வளோ பார்த்துட்டு இருந்திருப்பேன், எப்போ எந்திரிச்சு எப்போ கோலம் போட வரா பாரு அப்படின்னு. சரி நம்ம அப்படியே தண்ணி மட்டும் தெளிச்சு போட்டிருந்தாங்களா அத்தை. ஒரு சின்ன கோலம், முதல்ல நல்லா பெரிய பெரிய கோலமாக போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். சின்ன கோலம்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் போட மாட்டேன். சரி இப்போலாம் குட்டி குட்டி கோலம் தான் போடுற மாதிரி இருக்குது. குளத்தை போட்டுட்டு பால் ரெடி ஆகிடுச்சு. அத்தைக்கிட்டே எனக்கு பால் மட்டும் குடிச்சிட்டு வெளில வந்து எனக்கு புதன்கிழமை நம்ம சூப்பர் மார்க்கெட் அண்ணா வந்திருந்தாங்க. போன டைமே சொன்னாங்க நீங்கள் வந்துட்டிங்களா, அடுத்த டைம் கேக்கு கொண்டு வரேன்னு. எனக்கு பிடிச்ச கேக் கொண்டு வந்திருந்தாங்க. அப்படியே எடுத்து வச்சுட்டு நேராக கார்டனுக்கு போனேன் தண்ணி விடலாம் அப்படின்னு. நம்மளோட அழகி வெள்ளை அழகி இன்றைக்கி அழகாக 2 வெள்ளைப்பூ பூத்துருந்தா. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. பறிக்க மனசில்லை. சரி நீனே வச்சு குடின்னு அவகிட்டே கொடுத்துட்டு அத்தை இட்லி தேங்காய் சட்னி வச்சுருந்தாங்களா காலையில், அப்படியே சாப்பிட்டாச்சு. அத்தைக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும், அதனால தான் தேங்காய் சட்னி வைக்கிறாங்க. நான் வச்சா தக்காளி சட்னி வைப்பேன். மாற்றி மாற்றி வச்சுக்கிறது. பட் நம்ம எல்லாமே சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு சரி வெயிலெல்லாம் இப்போ கொஞ்சம் பயங்கரமாக இருக்கா, பழம்லாம் சாப்பிட மாட்டேன்னு திட்டிகிட்டு இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி மொத்தமாக ஜூஸ் போட்டுட்டோம்னா வெயில் டைமில் நம்மளே குடிச்சிக்கலாம்ல.